ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய அமரன் SK23 அண்ட் அயலான் படத்தோடைய டிஆர்பி ரேட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அயலான் படத்தோடைய டிஆர்பி தான். அயலான் படத்தோடைய டிஆர்பி அப்படின்றது லெவல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தை 9 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி சொல்லி இப்போ ஒரு நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9 மில்லியன் அப்படிங்கிற போது உண்மையாக ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஐபிஎல் மேட்சும் நடந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு நேரத்துலையும் அயலான் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூலிமா நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. அதே மாதிரி அமரன் படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிறது இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறத நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா. அது இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையிலிருந்து 20 நாளைக்கு இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது விறுவிறுப்பாக நடத்த போகிறாங்க. அதே மாதிரி மே 15ஆம் தேதி இந்த ஒரு படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிமா சொல்லி ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்த அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர் ரீசெண்டாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, அமரனுடைய இந்த ஆல்பம் சாங்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இதோடைய எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அமரன் படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நிறைய அப்டேட் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் SK23 அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் இப்போது மலையாள ஆக்டர் பிஜு மேனன் நினைக்கிறேன், அவரே இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாரு அந்த மாதிரி சொல்லி இப்போ அவரே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ அவருடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலையாள மூவிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவரையும் பார்த்துருப்பீங்க. மலையாளத்தில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் தான். ஸோ அவருக்கு எந்த மாதிரியான கேரக்டர் இந்த ஒரு படத்தில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனோடைய தயாரிப்பில் வெளியாக உள்ள குரங்கு பெடல் இந்த ஒரு படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் மே 3ஆம் தேதி அன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இதோட ரிவ்யூ நம்மளுடைய சேனல்லே வரும்.